முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பயனுள்ள தகவல் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக நம்மளுடைய வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களே, இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, பிரேம்ஜி இருக்கிறார நம்மளுடைய விப்ரோவோட தலைவர் பிரேம்ஜி என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பித்து அதன் மூலமாக அந்த ஏழை எளிய மக்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. எவ்வளோ ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாருன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா. அவங்க வந்து டிப்ளமோ படிக்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லைனா 12th முடிச்சுட்டு டிகிரி படிக்கிறதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கும் 30,000 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தான் 30/9/2025 இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணுற டேட் முடியுது. இதை வந்து அவங்க அந்த மார்ச் டைமில் வந்து மார்ச் 2026 வந்து இதை ப்ராக்ரஸ் பண்ணி எலிஜிபிளான கேண்டிடேட்க்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப்பை நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நியூஸ் வந்தது ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் விப்ரோ மட்டும் இன்றைக்கி ஒரு 1.5% அளவுக்கு பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட அந்த ஃபவுண்டேஷன், அதாவது பிரேம்ஜி அவங்களோட ஃபவுண்டேஷன்லேருந்து வந்த ஒரு நியூஸும் அதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நியூஸ் வந்து இன்றைக்கி வந்துடுச்சு. என்னென்னா, டாடா கேபிட்டலோட ஐபிஓ. ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா, டாடா கேபிட்டல் ஐபிஓ வந்து அவங்க வந்து கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது டாடா அவங்க இந்த ஐபிஓ வந்து கொண்டு வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் செபிலேருந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து இது ஐபிஓ கண்டிப்பாக லிஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு 15,512 கோடி அளவுக்கு வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நண்பர்களே. பாருங்கள், 15,500 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குது. ப்ரைஸ் பேண்ட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 326 ரூபா, 310 ரூபாயிலேருந்து 326 ரூபா. நாம் வந்து 326 ரூபாய்க்கு அப்ளை பண்ணால் தான் கிடைக்கும். இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்டே 6ஆம் தேதி வந்து இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் ஆகிறது பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. லிஸ்டிங் டேட் வந்து ஒரு 13ஆம் தேதிக்கு வந்து லிஸ்ட் ஆகிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ், இதுலேருந்து இன்னொரு நியூஸ் என்னொன்று வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளா டாடா கேபிட்டல் ஐபி வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அன்லிஸ்டட் ட்ரேடில் ஷேரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1125 ரூபா. இப்போ அவங்க ஐபிஓவில் லிஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிற ப்ரைஸை விட கிட்டத்தட்ட ஒரு 70-80% வந்து 1125 ரூபாயிலேருந்து ஒரு 70-80% வந்து கம்மியான ப்ரைஸுக்கு தான் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. அதனால் இந்த டாடா கேபிட்டல் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸை வச்சுருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு பாதிப்புன்னே சொல்லலாம். ஏன்னா கடந்த சில ஐபிஓக்களையும் இதை நாம் வந்து பார்த்துருக்குறோம். எதுலான்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஸ், அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒரு ஐபிஓ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி ரீசெண்டாக லிஸ்டான என்எஸ்டிஎல் பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான். அன்லிஸ்டட் ஷேர் வந்து அதிகமான ப்ரைஸ் இருந்துச்சு. ஆனால் லிஸ்ட் ஆகிறப்ப 800 ரூபாய் தான் லிஸ்ட் பண்ணாங்க. அதிலே வந்து நிறைய நண்பர்களுக்கு வந்து ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதனால் டாடா கேபிட்டல் ஐபிஓவில் கலந்துக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தை அந்த டைமில் பார்த்துட்டு நம்ம கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இதை வச்சுருக்க நண்பர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நஷ்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, கணேஷ் கன்சூமர் ப்ராடக்ட்னு ஒரு ஐபி வந்து லிஸ்ட் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி தான் லிஸ்ட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா லிஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரைஸ் பேண்ட் வந்து 322 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஆனால் இது லிஸ்டிங் ப்ரைஸ் எவ்வளோ லிஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 296 ரூபா. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8.5% அளவுக்கு வந்து நெகட்டிவாக தான் வந்து லிஸ்ட் ஆகிருக்கு. அதனால் இது ஐபிஓவில் யாருக்கெல்லாம் அலாட் ஆச்சோ அவங்களுக்கு வந்து இது ஒரு நஷ்டத்தை தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கும். நிறைய நண்பர்கள் வந்து இதுலேருந்து இன்றைக்கே ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா இதில் லிஸ்டிங் கெயின்லேயே கொடுத்துட்டு வெளியே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இதில் கொடுத்துட்டு வெளியே வந்தவங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் இது மேலும் வந்து ஒரு இறக்கத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய மார்க்கெட் கண்டிஷன் வந்து சரியில்லாத ஒரு காரணத்தினால இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் மெயினாக பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. அங்கேருந்து இந்த கோதுமை மாவு இருக்குல்ல, வீட்டை வந்து ஃப்ளோர் பண்ணி, அதாவது அரைச்சி அந்த மாவு அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது ஒன்றும் ஆக ஓகன்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை. இருந்தாலும் இதில் வந்து நண்பர்கள் வந்து நஷ்டமாக இருந்தாலும் அதை கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே ஒரு இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. அதாவது ஆட்டோ, ஐடி, அப்புறம் ஃபார்ம் எல்லாமே சின்ன சின்ன இறக்கத்தை கொடுத்துருந்தாலும் பிஎஸ்சி பேங்க் மட்டும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.25% அளவுக்கு வந்து ஏற்றத்தை கொடுத்துருந்துச்சு. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கனரா பேங்க் வந்து பிஎஸ்சி
இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாக். நாம் கூட இது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இவங்க வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு 120 ரூபா 119 ரூபா வந்து தான் இதோட பிரேக் அவுட் பாயிண்ட்டு. அதை தாண்டி தான் இன்றைக்கி வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதை கட் பண்ணி கீழே வரலை. இது மேற்கொண்டு தொடர்ந்து ஏற்றத்தை கொடுக்குற பட்சத்தில் ஒரு டிசம்பர் மாதத்துக்குள்ள ஒரு 140 ரூபாய்க்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணுறேன். பார்க்கலாம். நண்பர்கள் வந்து இதை வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்த்துக்குங்க. ஏன்னா இதை நம்ம வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா இதை வாங்கக்கூடிய ஒரு ஆப்ஷனும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 3லேருந்து 3.5% அளவுக்கு வந்து கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டாக் வந்து ஒரு 7லேருந்து ஒரு 10% ஏற்றத்தை கொடுத்துச்சுன்னா இது ஒரு 10% ஏற்றம். அப்புறம் டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% அப்படின்னு பார்க்கும்போது ஆவரேஜாக உங்களுக்கு இயர்லி ஒரு 12% ரிட்டர்ன்றது வந்து ஈஸியாக கிடைக்குது. அதுவும் இல்லாமல் அந்த பேங்க் பார்த்தீங்கன்னா வருஷம் அதாவது குவார்டர் அண்ட் குவார்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 4000 கோடிக்குள்ள நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த ஷேர் வந்து டிசம்பர் மாதத்தில் ஒரு 140 ரூபா போகுதா, அது வந்து கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. போகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஇஎல்க்கு வந்திருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடுக்கு வந்து வந்திருக்கு. என்ன ஒரு நியூஸ் வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நம்ம இந்தியன் ஆர்மி இருக்குல்ல, இந்தியன் ஆர்மி வந்து என்ன ஒரு 30,000 கோடி அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிஎல் கொடுத்துருக்காங்க. என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது தரையிலேருந்து ஏரில் இருக்கக்கூடிய எதிரிகளுடைய பொருட்கள் வந்து அழிக்கிறதுக்காக மிசைல் வந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க. அது பிஎல்க்கு கிடச்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த இயரில் பார்த்தீங்கன்னா ஜூன் குவார்ட்டர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இவங்கக்கிட்ட ஒரு 70,000 கோடி அளவுக்கு வந்து ஆர்டர் புக் வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு புதுசாக ஒரு 3,000 கோடி 30,000 கோடி கிடச்சனால எங்களோட ஆர்டர் புக் பார்த்தீங்கன்னா 1,00,000 கோடி அளவுக்கு வந்துடுச்சு. அதனால் வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணுறப்ப இவனோட ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஷேர் ப்ரைஸ் வந்து மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறதா அதை நான் பார்க்குறேன். நம்ம நம்ம நியூஸை நம்மளுடைய வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து தெரியும். நாம் வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் நாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற சொன்ன ஸ்டாக் 2 ஸ்டாக் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். மற்றபடி ஷேர்கள் நிறைய இருந்தாலும் இந்த 2 தான் நாம் வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த 2ல் தான் அடிக்கடி நல்லா நியூஸ் வருது. ஆர்டர் புக்கும் நிறைய வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த ஒரு ஷேரையும் சும்மா வந்து பேருக்காக மட்டும் அதை வச்சுருக்க முடியாது. அவங்களுடைய ப்ராஃபிட் க்ரோத் நல்லா இருந்தால் தான் அதை வச்சுருக்க நம்மளுடைய க்ரோத்தும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி ஷேர்களை தான் நம்ம எப்பவுமே ஹோல்டு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நண்பர்களுக்கு சொல்லிக்கிறேன். இதோட சார்ட்டை பாருங்கள். பிஎலோட சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே. ஒரு 400 ரூபா ரேஞ்சில் இருக்குது. ஒரு 430 வரை போன ஷேரு, 440 வரை போன ஷேரு அப்படியே கரைஞ்சி ஒரு 380 60 70 வரைக்கும் வந்துச்சு. அங்கேருந்து திரும்பியும் ஒரு 10% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது லாங் டேர்மில் இந்த ஷேர் வந்து ஒரு நல்ல ஒரு ஷேராக தான் நான் பார்க்குறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர்லேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவான நியூஸ் அப்படிங்கிறதே சொல்லலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட Q2லேருந்து இவங்களோட ரிசல்ட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ரொம்ப வந்து ஒரு டாப் பெர்ஃபார்மாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நியூஸை அந்த ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் அவங்களுடைய சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்காக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செப்டம்பர் 22லேருந்து தான் ஜிஎஸ்டிக்கு வந்து ரேட்டு வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. நிறைய எஃப்எம்சிஜி குட்ஸுக்கு வந்து நிறைய குறைச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் யூனிலிவரோட மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜியில் தான் இருக்குது. ஆல்ரெடி இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேட் அதோட ப்ரைஸ் அதிகமாக இருந்த காரணத்தினாலையும் இப்போ தான் வந்து ரேட்டு குறைச்சிருக்க ஒரு காரணத்தினாலையும், ஏன்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னா இந்த Q2 ஃபுல் டேட்டா செப்டம்பர் 30 வரை தான். அதனால் ஒரு 7-8 நாளில் வந்து இதில் வந்து ஒரு பெரிய ஒரு எஃபெக்ட் இருக்காது. அடுத்தே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர்லேருந்து தான் எங்களோட சேல்ஸ் ஆகட்டும், எங்களோட எல்லாமே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஹெச்யூஎல்லேருந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இந்த ஒரு நெகட்டிவான நியூஸுக்காக ஒரு 2.5% அளவுக்கு வந்து இறக்கத்தை கொடுத்துருந்துச்சு. பார்த்தீங்கன்னா இதில் சார்ட்லேயே நல்லா தெரியும். ஒரு 2,450 ரூபா வரைக்கும் வந்த ஷேர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஏற்றத்தை கொடுத்து ஒரு 0.5% அளவுக்கான ஒரு நெகட்டிவை தான் கொடுத்துருக்கு. ஆனால் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மக்களே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் இந்த ப்ரைஸில் வந்து இது நம்ம இப்போதைக்கு வாங்க முடியாது. ஏன்னா இது போட்டிருக்கக்கூடிய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் போட போகிற மாதிரி தெரியும். ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னில் அதை நெக்கை கட் பண்ணி கீழே வந்துச்சுன்னா மேற்கொண்டு ஒரு இறக்கத்தை கொடுக்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்க்கலாம். இப்போ 2,500 ரூபா ரேஞ்சில் இருக்குது. இங்கேருந்து ஒரு 2,600 வரை போயிட்டு திரும்பவும் இது கீழே வந்தாலும் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்குதுன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நண்பர்களே, சில்வர் கோல்டு தான் ஒரு பக்கத்தில் ராக்கெட்டில் மாதிரி ஏறி போய்கிட்டு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் கோல்டும்
ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை தான் கொடுத்துட்டு இருக்கு. பாரு நண்பர், 1 கிலோ வெள்ளி பார்த்தீங்கன்னா 1,43,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது 1 கிராம் பார்த்தீங்கன்னா 143 ரூபா. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட சில மாதங்கள் இருக்கும், மாதங்கள் முன்னாடி விட 102 110 ரூபா 108 ரூபாயில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. ஒரு 30 ரூபா சரசரன்னு வேகமாக ஏறிடுச்சு. இதற்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவோட வாரம் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்துச்சு. ஆனால் தற்சமயம் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த வாரம் நிற்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற வாரம் நிற்கிற மாதிரி தெரியல. இந்த ஒரு காரணத்தினால ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு அன்சர்டினிட்டி இருக்கிற ஒரு காரணத்தினால எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோல்டு அப்புறம் இந்த சில்வர் மாதிரியான ப்ரீசியஸ் மெட்டலில் வந்து கவனத்தை குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஆபரணத்துக்கு மட்டும் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தா இல்லை. அவங்க வேறு எதுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்குல்ல, ரினியூவபிள் எனர்ஜிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஈவியில், அதாவது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், அப்புறம் செமிகண்டக்டர், அப்புறம் வந்து சோலார் பேனல், அந்த மாதிரி விஷயங்களில் கூட இதை யூஸ் பண்ணுற ஒரு காரணத்தினால இதோட தேவைகள் வந்து அதிகமாக இருக்குது. 2 யூஸ் இருக்குது பாருங்கள் நண்பர்களே. ஏன்னா தங்கத்தை வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாது, அதோட ரேட் அதிகம். அப்படின்னால செமிகண்டக்டரில் அந்த மாதிரி இதில் அதை தங்கத்தை ரொம்ப யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் மைனரான அளவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் சில்வரோட ரேட்டு ஓரளவு அப்புறம் வாங்கக்கூடிய அளவு இருக்கிற ஒரு காரணத்தினால செமிகண்டக்டரில் சோலார் பேனல்லாம் யூஸ் பண்ணுற ஒரு காரணத்தினாலையும் இதோட ப்ரைஸ் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. அப்புறம் கோல்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாளில் பாருங்கள் நண்பர்களே 10,700 ரூபாய்க்கு வந்துடுச்சு. ரீசெண்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறப்ப 10,550 ரூபாயில் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் 10,700 ரூபா 1 கிராம் இருக்குது 22 கேரட் கோல்டு. ஆனால் இதுக்கு 3% ஜிஎஸ்டி போட்டுறோம். அப்புறம் இருக்கிறது செய்கூலி சேதாரம்லாம் போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய்க்கு அளவுக்கு வரக்கு வாய்ப்பு. ஏன்னா 3% இதுக்கு ஜிஎஸ்டி போட்டாலே பாருங்கள் 300 ரூபா 400 ரூபா வந்துடும். அதிலே 11,000 கிராஸ் பண்ணிடும். அப்புறம் இதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் கணக்கு பண்ணால் அளவுக்கு அதிகமாக போயிடும். ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து இறங்குமான்னு கேட்டால் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் தற்சமயம் இல்லை. மேற்கொண்டு ஏறுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சியிலேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஒரு 2% ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி வந்து ஒரு 20,000 கோடி அளவுக்கு வந்து கடன் கொடுக்க போகிறதா ஒரு நியூஸ் வந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏற்றத்தை கொடுத்துருக்கு. எவ்வளோ ஷேர் யாருக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா என்டிபிசியான சப்சிடரிக்கு வந்து கோல் பிளாக், அதாவது அவங்க வந்து ஜார்க்கண்ட்லேருந்து கோல் அந்த நிலக்கரியை தோண்டி எடுப்பாங்கள்ல, அந்த இடத்துல வந்து என்டிபிசி வந்து இன்னும் அதை வந்து எக்ஸ்பென்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 3,400 கோடி அளவுக்கான ஒரு கடன் வந்து என்டிபிசி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு 12,640 கோடி பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட் இருக்குல்ல, சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மெகாவாட், அதாவது 600 மெகாவாட் அளவுக்குள்ள 2 தெர்மல் பவர் பிளான்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கடனை கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 4,000 கோடி பார்த்தீங்கன்னா ஒடிசாவில் வந்து யூரியா ப்ராஜெக்ட், அந்த உர தயாரிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தயாரிக்கிற ரிலேட்டடாக இன்னொரு 4,000 கோடி, ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 20,000 கோடி வந்து இவங்க வந்து கடன் கொடுக்க போகிறாங்க. இவங்க கடன் கொடுத்து அதுக்கு ஏன் இந்த ஷேர் ஏறுதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்த 20,000 கோடி கடன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ஷேர் வந்து ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சம்மான் கேபிட்டல், இதுக்கு முன்னாடி இதோட பேர் பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ்னு இருந்துச்சு, அதை வந்து சம்மன் கேபிட்டல் மாற்றிட்டாங்க. இந்த ஷேர் வந்து இன்றைக்கி ஒரு 10% அளவுக்கு ஒரு 10-11% அளவுக்கு ஏற்றத்தை கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு மெயினான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 135 கோடி அளவுக்கு வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதன் மூலமானு பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் பாண்டு மூலமாக ஒரு 135 கோடி அளவுக்கு வந்து பாண்டு வெளியிட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கூப்பன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9.5% அளவுக்கு, அதாவது இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா 9.60% வந்து வட்டி கிடைக்கும். 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா 9,600 ரூபா வருஷம் வட்டி கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இயர்லி வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உங்களோட அக்கௌண்ட்லேருந்து இதை கிரெடிட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து 10 வருஷம் அதோட பாண்டோட மெச்சூரிட்டி பீரியட் பார்த்தீங்கன்னா 10 வருஷம். இடையில உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அதை வந்து கொடுத்துக்கலாம். பட் இதை கண்டினியூஸாக அதை வச்சுருந்தா 10 வருஷம் வரைக்கும் வச்சுருக்கலாம். 10 வருஷம் வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 10 வருஷம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வரும். 10வது வருஷம் முடிகிறப்ப உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட்டையும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. நண்பர்களே, அப்புறம் இந்த வீடியோவில் நம்ம தேவையான அளவுக்கு தகவல் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் வீடியோவை, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.